ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 214 கோவில்களுக்கு அறங்காவலர் நியமனம் பண்ணுறாங்க. இந்த அறங்காவலருக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். hrce.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள 214 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 216 கோவில்களில் அறங்காவலர் நியமனம் பண்ண போகிறாங்க. இது வந்து பரம்பரை முறைவழி சாரா, அதாவது பரம்பரை வழியில் வராத நார்மல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம், அல்லது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரெக்டாகவோ விரைவு அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி தேதி 22/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்க. ஸோ கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 216 திருக்கோயிலில் அறங்காவலர் அப்படின்ற ஒரு பதவி. அறங்காவலரை பொறுத்த வரைக்கும் என்னமான ஜாப் இருக்க போகுதுன்னா, இப்போ ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கும். ஸோ நிர்வாகம் பண்ணுறது, அந்த பணத்தெல்லாம் பராமரிப்பு பண்ணுறது, அந்த கோவில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து பொறுப்பு. அதேமாரி அந்த கோவிலுக்கு ஏதாச்சும் திருவிழா பண்ணணும், அதை டேட் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதுதான் அறங்காவலருக்கான ஒரு பணி, ஒரு வேலைப்பன் கூட சொல்லலாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்டேட் கொடுத்துருக்காங்க 214 திருக்கோயில்களுக்கு. ஸோ தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறங்காவலர் விண்ணப்பம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், முதல்ல எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 214 கோவில் அப்படின்னா மொத்தமாக இதிலே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்தெந்த கோவில் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, அதேமாரி நீங்கள் 2, 3 அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பக்கங்கள், மொத்தமாக 214 கோவில் அப்படின்றதால 216 டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிங்க. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும், எங்கள் ஊரில் எங்கே இருக்குது அதில் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலுக், இதில் வந்து உங்கள் எந்த தாலுக்கில் வேக்கன்சி இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வருவாய் கிராமம்னு இருக்கும் அந்த கிராமத்தை சைட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஊருக்கான இன்ஃபர்மேஷன், எந்த கோவிலில் அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட், கடைசி தேதி என்ன, அறிவிப்பு, ஸோ நோட்டிஃபிகேஷன், அந்த கோவிலுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு PDF மாதிரி ஓப்பன் ஆகும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு டேரெக்டாக திருவண்ணாமலை அப்படின்னா 3 கோயிலுக்கும் சேர்த்தே தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. திருவண்ணாமலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டோ எல்லா கோயிலுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோவிலில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 30 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகுதிகள் நீங்கள் 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியுங்க, அதுக்குள்ளார இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சட்டவிதி 26 தகவின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள் எவையேனும் உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட அருகதையற்றவர்கள் ஆவார்கள், அதனால் அவர்களை விண்ணப்பம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்தமான இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்து சமயத்தினை பின்பற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருக்குது அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. யாதொரு கோவிலில் தர்மகர்த்தாக ஏற்கனவே இருந்து நிர்வாக குழுவால் நீங்கள் வெளியே தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கீங்க, அந்த மாதிரி தொழுநோய் உள்ளவங்க, அந்த மாதிரி நோய் உள்ளவங்களாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேற்கண்ட கோயில் இணைப்பட்ட கட்டளைகளில் அறங்காவலராக இருப்பவர்கள் அப்ளை பண்ண முடியாது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பணியிலிருந்தோ உள்ளாட்சி மன்றங்களில் பணியிலிருந்தோ நீக்கப்பட்டவர்கள் அப்ளை பண்ண முடியாது. வழக்கறிஞர்களாக இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அறநிலையத்துறைக்கு அக்கறையாக விரோதம் செஞ்சவங்க அப்ளை பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாதவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்து பீப்புள் அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. அது சரியாக தெரிய வரல, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி உங்கள் ஊரில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒருக்கு பாருங்கள். விண்ணப்பத்தில் எந்த கோவில் அப்ளை பண்ண பொருளோ அந்த கோயில் நேராக போயிட்டு விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடும். தாராளமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு கூட இதில் வந்து
இணைய வழி மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணலாம். அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக நான் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபார்மை கூட வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தபால் மூலமாகவோ அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி டேரெக்டாகவும் போயிட்டு கொடுக்கலாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆவணங்கள் பதிவேற்றம் பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன், அதாவது முதல்ல இணைய வழியில் அப்ளை பண்ணிடுங்க. இணைய வழியில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இதில் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், வரக்கூடிய அப்ளிகேஷனை இதில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டைம் பண்ணும். அப்ளிகேஷனாக வேணும் அப்படின்னா விண்ணப்பம் பதிவிறக்க மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக்கு என்ன, கிராமம் என்ன, கோயில் பேர் நிலைமை கொடுத்துட்டு பெயர் என்ன, ஃபாதர் நேம், வயது, ஜெண்டர் எல்லாமே கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேட்டிருப்பாங்க. கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட், ஓட்டர் ஐடியோ அல்லது வந்து பார்த்தா ஆதார் கார்டு, கல்வி தகுதி, இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து குறிப்பிட்டிருக்க வேண்டும். சர்டிஃபிகேட் அதாவது என்ன சர்டிஃபிகேட், டிசி அந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கணும். அல்லது நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் அதுக்காக நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இருப்பிட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான ஒரு சர்டிஃபிகேட்டை சம்மந்தப்பட்ட கோயிலில் என்ஓசி வாங்கணும். வழக்கில் தண்டனை பெற்றவில்லை என்பதற்கான காவல்துறை சான்று, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். சொத்து மதிப்பு சர்டிஃபிகேட், உங்களுக்கான சொத்து சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும். வருமான வரி சான்றிதழ் அட்டாச் பண்ணியானும். இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக டேரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். இணைய வழி விண்ணப்பித்தல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், முதல்ல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நான் டெமோக்காக ஃபில் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா கோடு எல்லாமே கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானதுங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும். தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி ஆதென்டிகேஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். திருக்கோயிலில் பெயர் என்ன எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெயர், இதில் உங்களுக்கு பெயர் என்ன, திருவா, திருமதியா, செல்வனா அந்த மாதிரி கொடுத்துட்டு தமிழில் உங்கள் பெயர் கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு தமிழில் உங்களுக்கான பெயர் என்ன அப்படின்றத கீபோர்டு படி நீங்கள் தான் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே கூட நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. அதனால் தெளிவாக வந்து ஸோ எங்கள் உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பயன்படுத்தி கரெக்டாக உங்களுக்கான அந்த பெயரை மட்டும் கொடுக்க பாருங்கள். ஸோ கீபோர்டில் எனக்கு சரியாக டைப் பண்ண வரலை, தெரியல அப்படின்றவங்க நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட்டு வேறு இடத்துல இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமும் நீங்கள் வந்து பார்த்தீங்க சேம் அதேமாரி கீபோர்ட்லேருந்து கூட காப்பி பேஸ்ட் கீபோர்டில் என்ட்ரு பண்ணலாம். அல்லது டேட்டா நீங்கள் காப்பி பேஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெண்டரை கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு வயது சர்டிஃபிகேட் ஒரு ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிசி மார்க்ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஏஜ் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜாதி சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்டகரி, சைவமா வைணவமானு கேட்டிருக்காங்க. எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மத பிரிவை பற்றி விவரங்கள் குறிப்பிடுங்க. ஸோ எந்தமான மதம் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அந்த ஆப்ஷன் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் முழுமையான முகவரி, உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த தாலுக்கை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருவாய் கிராமத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உடைய டோர் நம்பர் என்ன, தெரு பெயர் என்ன எல்லாமே தமிழில் தான் கொடுக்கணும். என்ன கிராமத்தை சார்ந்தவங்க, பேரூராட்சி நகரம் கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் கோயிலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டரோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வசிப்பிட சர்டிஃபிகேட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணலாம்.
ரேஷன் கார்டு வைக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொழில் மற்றும் மாத வருமானம், நீங்கள் என்னமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன தொழிலோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சீங்க, 8th 10th 12th டிகிரியா என்னவோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மொழியின் வகை, ஸோ நீங்கள் ஆங்கிலம் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் சொந்தமாக சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொத்து விவரத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிலம் இருக்குது இல்லை வீடு இருக்குது அப்படின்னா ஸோ நிலம் வீடு இருக்குது, எத்தனை பரப்பு இருக்குது, இருக்கும் இடம் அது எந்த இடத்துல இருக்குது, செலுத்தும் தீர்வை எவ்வளோ, இதர டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒன்றா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி டைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிலம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சொத்துக்கள் இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பு. ஸோ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள்லேருந்து ஆதாரம் வரும் அப்படின்ற மாரி தோராய மதிப்பு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஆண்டு வருமானம் எவ்வளோ உங்கள் சொத்துக்கள் மூலமாக ஆண்டு வருமானம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி நீங்கள் தோராயமாக கொடுத்துக்கோங்க. எல்லாமே தோராயமாக கொடுத்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வருமான வரிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பொறுப்புகள், அதாவது பொறுப்புகள்னால் கடன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த கடனை கூட நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். பொறுப்புகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திருக்கோயிலிற்கு விண்ணப்பத்தாரர் அல்லது பாகப்பிரிவினை ஆகாத குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களால் ஏதாச்சும் உங்களுக்கு தர்மங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கொடுங்க. இல்லை நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லைன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டீல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பத்தாரர் இதற்கு முன்பு ஏதேனும் திருக்கோயில் அறக்கட்டளை அறங்காளராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆமாம் இல்லையா அப்படின்றத நீங்கள் கொடுத்தா போதுமானது. அதனால் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆமாம் இல்லையா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணுங்க. ஸோ ஏதாச்சும் முத்தை கற்றுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆமாம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கு என்ஓசி, அதாவது இந்த இடத்த ஆப்ஷன் நீங்கள் நோ கொடுக்குறீங்க அப்படின்னா கோயிலில் போயிட்டு என்ஓசி காப்பி கண்டிப்பாக வாங்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க, ஆம் கொடுத்துக்கோங்க. விண்ணப்பத்தாரர் நற்பெயர் மற்றும் நன்னடத்தை கொண்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேரம் ஆர்வலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அதேமாரி நீங்கள் இந்து மத சார்ந்தங்க அப்படின்னா அதுக்கான சமூக சர்டிஃபிகேட், இந்திய குடிமகன் இந்து அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் 25 வயதுக்கு குறைவானரான்னு கேட்டிருக்காங்க, இல்லை. ஸோ இந்த மாதிரி விடுப்பு பெறாத நொடிப்பு நிலையாளராக அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ கடைசியாக வந்து டாக்குமெண்ட், ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, சொத்து மதிப்பு. ஸோ நீங்கள் கிராம நிர்வாகத்தை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு ரிப்போர்ட் இந்த இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதி வாங்கினாவே போதுமானது. எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிவிட்டு வரவை சேமிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்ல மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 பக்கத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றம்னு விண்ணப்பித்தல். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் பெயர் என்ன, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஸோ இதில் விண்ணப்பம் நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்து அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி 5 MBக்குள்ளே இருக்க மாதிரி எல்லாத்தையுமே சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டு குறிப்புரைகளில் அவங்க ஏதாச்சும் நீங்கள் டீல்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடுங்க. 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்களே இணைய வழி விண்ணப்பிக்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை, அதாவது ஆஃப்லைன் மூலமாக இருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புறது. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3த்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த 8 டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. 8 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். அதனால் முன்கூட்டியே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸோ இவ்வளோ கிட்டத்தட்ட
214 திருக்கோயில்களில் அறங்காவலர் நியமனம் பண்ண போகிறாங்க. 1 மந்த் கிட்ட டைம் இருக்குது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி அப்ளை பண்ண பாருங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய தகுதிகள் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். விருப்பம் தகுதியும் இருக்கவங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் குறித்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அடுத்த ஒரு நிலைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.